நான் இப்படி சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, ஒரு பொண்ணு. இந்த ஸ்டேஷனில் தான் அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு என்னை வியக்க வச்சேன். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. அவள் அப்படி என்ன சொல்லியிருப்பான்னு உங்களுக்குலாம் தெரியணுமா? அவளை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவள் பேர் வர சொல்லிட்டு பேசாமல் இருக்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டு காலேஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. பட் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமாக இருக்குது. இதில் என்ன குழப்பம்? உன் மனசில் பட்டது சொல்லு, நீ எது சொன்னாலும் ஓகே தான். சரி பிரவீன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சொல்லு. எனக்கு இந்த லவ் பண்ணிவிட்டு தேட்டர், பார்க்கு, பீச்சுன்னு சுற்றுற பொண்ணு நான் இல்லை. நான் அப்படி உன்னை வர சொல்ல மாட்டேன், வர சொல்கிற ஆளு நான் இல்லை. நான் பேசுகிறப்போ குறுக்க பேசாதீங்க, நான் சொல்ல வந்ததே ஓகே ஓகே, நான் பேசலை. எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். சின்ன வயசுலேருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. அப்படி அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் சின்ன சின்ன டிசிஷன் கூட எங்கள் அப்பாவோடது. அப்படி இருக்கிறப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. என் முடிவுகள் எல்லாமே எடுக்கிறது எங்கள் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், இதுதான் எங்கள் அப்பாவோட கனவு, என்னோட கனவு. என்னால் எந்த வகையிலும் எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள மீறி நான் எந்த முடிவுகளும் எடுக்கவும் மாட்டேன். எங்கள் அப்பா உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்பயும் சொல்கிறேன் பிரவீன், எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன அமைதியாகவே இருக்கீங்க? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா? அப்படி இல்லை, நீ இப்படி பேசுவே நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ பேசியிருக்க. லாவண்யா உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று உன்னோட கேரிங், இன்னொன்று உன்னோட கேரக்டர். உங்கள் அப்பாவை நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறப்ப வரப்போகிற என்ன நீ எவ்வளோ நல்லா பார்த்துப்ப. உங்கள் அப்பா உன்னை எப்படிலாம் வளர்த்துருக்காரு. ஒரு பொண்ணு அப்பானா இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் நீ. இந்த ரெண்டு காரணம் தான் உன்னை ரொம்ப பிடிக்கும் லாவண்யா. இந்த ஜென்ரேஷனில் ஒன்று மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லாவண்யா. எனக்கு கிடச்சும் நான் விட்டேன்னா என்ன மாதிரி முட்டாள் வேறு யாரும் இல்லை. இப்போ என்ன, உங்கள் அப்பா ஓகே சொன்னால் கல்யாணம் பண்ணிப்போம். அப்படி இல்லையா, உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ, என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த ஜென்ரேஷனில் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிவிட்டு காதல் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுற நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, என் குடும்பத்துக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிற பொண்ணுங்க இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் அப்பா சமூகத்தோட தான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிற பொண்ணுங்க ரொம்ப கம்மி லாவண்யா. அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா சொந்தங்கள் தெரியாமல் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த ஜாதிகளுக்கு இடையில் ஏன் ஆணவ குலப்படுகொலைன்னு சாகணும்? நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட் லாவண்யா. உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இந்த முடிவு எடுத்துட்டா காதல்னால ஆணவ கொலையும் நடக்காது, காதல் தோல்வியால் தற்கொலையும் நடக்காது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னோட பதில் சல்யூட்.